கைஸ் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4. டைம் பார்த்தீங்கன்னா 2:50 இன்றைக்கி கொஞ்சம் இப்போ கிட்டத்தட்ட மார்னிங் மட்டுமே ஒரு 20 கிலோமீட்டர் நடக்கணுமா, அதனால தான் வந்து 2:50க்கு எழுந்திரிச்சோம். சரி வாங்க 9 கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் கரெக்டாக 3 மணிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குளூர்லாம் பயங்கரமாக இருக்குது. தாண்டி போட்டுக்கிட்டேன். வாங்க நல்லா போயிட்டுருக்கோம். நேற்று 3:50க்கு ஆரம்பித்தோம், இன்றைக்கி 3 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். சரி வாங்க கைஸ், காங்கேயம் ரீச் பண்ணிட்டோம். நம்ம 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரமாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணி பார்த்திங்கன்னா 5 மணி காங்கேயம் வந்துட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா காங்கேயம் ரவுண்டானோம். சரி இன்னும் எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு தெரில. சரி வாங்க நம்ம போய் கண்டினியூ பண்ணுறேன். 2 மணி நேரமாக நடந்துருக்குங்க. குளூர் வந்து ஓவராகுது, அதனால தான் வந்து இந்த துண்டுலாம் கட்டிக்கிட்டு வரோம். சரி காய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வட்டமலை. காய்ஸ் ஒரு நீண்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு சேர்ந்துட்டோம். எத்தனை மணி நேரம் நடந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எந்திரிச்சோமா, 4, 5, 6, 7, 8 5 மணி நேரம். இந்த டைம் தான் வந்து 4th டே தான் வச்சு வாங்கி விட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் நடந்திருக்குங்க. வந்துட்டோம். வாங்க ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பூந்தி போட்டுட்டு இருக்காங்க. காய்ஸ் இது இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 4th டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு அப்படியே கலர்னது சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கேசரி. நம்மளை கிண்ட சொல்லியிருக்காங்க. பருப்பு சாப்பாடு மார்னிங் வந்து பருப்பு சாப்பாடு அண்டு கேசரி சூப்பராக இருக்கும். சரி வாங்க அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு சோறு, தக்காளி சட்னி, 2 போண்டா. இது வந்து கேசரி. இது வந்து 4வது நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி. காய்ஸ் சிறப்பாக மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு நம்ம ஊதியூரில் கிளம்பிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் நடக்கணுங்க. ஈவினிங்கு தாராபுரமே போகணும். ஊதியூர்லேருந்து தாராபுரமே போனோம். சரி வாங்க மத்தியான சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சுண்டல் குழம்பு, 2 ரசம், 2 பஜ்ஜி, கேசரி. வீடியோ இருக்க மறந்து போயிட்டேன். சரி வாங்க போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க எல்லோரும். நம்ம இப்போ தான் கிளம்புறோம். நாம் ஒரு டைம் பழனிக்கு போகிறதுக்கே வந்து இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம போகிறோமா. ஒரு சில காவடிலாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா போயிட்டு ரிட்டனும் நடந்து தான் வருவாங்க கைஸ். அப்புறம் பார்த்தோம் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க கான்ட்ராக்டருங்க. நான் வந்துட்டுருக்காங்களா, அவங்கெல்லாம் ரிட்டனும் நடந்தாங்க போகிறாங்க. எப்படி தான் போகிறாங்கன்னே தெரியல பாவத்தை பாருங்க. ரிட்டனும் நடந்து தான் போகிறாங்க. ஐயோ கடவுளை பார்க்கும்போது மெய்சில் இருக்குது. பார்த்தீங்களா கைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ டே 4ல் இருக்கோமா. இன்னும் பழனிக்கு 45 கிலோமீட்டர் இருக்குங்க. 45 கிலோமீட்டர் இருக்கு. போய்கொண்டே இருக்கிறோம். நல்லா இருக்குல்ல? பாருங்க காத்தாடி ஓடுது. காத்தாடி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. ரோடில் இந்த ரோட்டில் முன்னெல்லாம் போடலைங்க, இப்போ தான் போட்டுக்கிறாங்க இந்த ரோடு தான். கைஸ் விண்டிமில் பாருங்க எப்படி சுற்றுதுன்னு. நிற்கிறதுல நேரம் இல்லைங்க. அது எதாக இருந்தாலும் போக வீடியோ எடுத்தால் தான்.
இல்லை விட்டு போயிட்டானுங்க. வாங்க, இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் நடக்கணும். காடு தாங்க ஒன்றுமே பண்ண முடியல, எரிச்சல் தாங்க பயங்கரமாக. காடு தேஞ்சு போச்சு காடு. காய்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். மணி 4:30க்கு ஆரம்பித்தோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:30. 3.5 மணி நேரத்தில் அடித்து நவுத்தி விட்டோம். 17 கிலோமீட்ரு. ஒன்றும் பண்ண முடியல, கால்லாம் பயங்கரமாக வலிக்குது. அவ்வளோதான் இதோட விளாக். இதுக்கு மேலே விளாக் எடுக்கல சாமி, விளாக் எடுக்கிற மூடே வரல. இதோட இந்த விளாக் என் பண்ணிக்கிறேன். 4வது விளாகு, 4வது டேவோட விளாகு. நாளைக்கு 5th டே. நாளைக்கு விளாக் பார்ப்போம் கைஸ், சரிங்களா? பாய் பாய் சொல்லிடு. பாய். சரி, எல்லாரும் அதே ஆரம்பிச்சிட்டாங்க.